பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை. அங்கு இடஒதுக்கீடு வரம்பு மீறியதைத்தான் ரத்து செய்திருக்கிறார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விளக்கமளித்திருக்கிறார். அவருடன் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சட்டமன்றத்தில் இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு தீர்மானத்தில் முதலமைச்சர் பேசுறாரு. புள்ளி விவர சட்டம் 2008 சில பேர் தவறாக புரிந்திருக்கிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல காஸ்ட் சென்சஸுக்கும் காஸ்ட் சர்வேக்கும் வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவருடைய அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சுக்கணும். இதுல காஸ்ட் சென்சஸ்ல ஒவ்வொரு சமுதாயத்துடைய தல கணக்கு தான் எடுப்பாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எண்ணிக்கையில் இருக்கிறாங்க தான் எடுப்பாங்க காஸ்ட் சென்சஸ்ல. காஸ்ட் சர்வேல அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு காஸ்ட் சர்வேல எடுக்குவாங்க. அவங்களுடைய சமூக பிந்தக நிலை என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு இருக்கா, குடிசையில் இருக்கிறாங்களா, பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, பள்ளிக்கூடம் படிச்சிருக்கிறாங்களா, கழிப்பறைகள் இருக்கா, இதெல்லாமே காஸ்ட் சர்வேல வரும். இதை எடுத்தாதான் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த சமூக பிந்தக நிலையில் இருக்கிறது, இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிய முடியும். காஸ்ட் சென்சஸ்ல தெரியாது. அரசியல் சாசன மத்திய அரசு எடுக்கின்ற காஸ்ட் சென்சஸ்ல அது வராது. எண்ணிக்கை தான் வரும். யாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நாடார் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான் எண்ணிக்கை தான் வரும். தவிர அவங்களுடைய சமூக பிந்தக நிலை வராது. அதுல அதை எடுக்கணும்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி உள்ளாட்சி மன்றங்கள் எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம், மத்திய அரசு எடுக்கலாம், தெளிவா இருக்குது, செக்ஷனும் இருக்குது. இந்த சட்டத்தின்படி தான் பீகார்ல எடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்து அதற்கு பீகார் உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல, உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கல. அப்போ தடை கொடுக்கலன்னா அது சட்டப்படி செல்லும். அவங்க எடுத்தது செல்லும் தான் இருக்கு. அப்போ இவர் ஏன் எடுக்க தயங்குறாரு? அமைச்சர் சிவசங்கர் ஒரு எளிமையான விளக்கம் கொடுக்கிறார். 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல இப்போது எம்பிசி 20 பேர் ரிசர்வேஷன் என்ஜாய் பண்றாங்க. இப்ப அது 10க்குள்ள சுருக்கிட்டோம்னா ஒரு 20 எம்பிபிஎஸ் போறவங்க 10 எம்பிபிஎஸ் தான் போறாங்க. ஏன் சுருக்கிக்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சமுதாயத்தை சேர்ந்தவரே சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அந்த புள்ளி விவரங்களை அமைச்சர் சிவசங்கர் வெளியில கொடுக்கட்டும். எந்த புள்ளி விவரத்தை வச்சு சொல்றாருன்னு முதல்ல வெளியிடட்டும். அப்புறம் இதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் அவருக்கே தெரியும் இது ஏமாத்து வேலைன்னு தெரியும் அவருக்கு. அவங்க 2022 ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. இவங்க சார்ந்த அரசு, திமுக அரசு தான். அந்த அரசாணை படி பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டம், இப்போ தென் மாவட்டத்தில் வன்னியர்கள் இல்லாத பகுதியில் அங்க மற்ற சமுதாயங்கள் எம்பிசியில் உள்ள மற்ற சமுதாயங்கள் அந்த இடத்தை நிரப்பிக்கலாம். அதே போல் வட மாவட்டத்தில் மற்ற சமுதாயங்கள் இல்லாத பகுதியில் வன்னியர்கள் அந்த இடத்தை நிரப்பிக்கலாம். இதெல்லாம் இருக்கு. இதுல அவருக்கும் தெரியும். இதுல இன்னொன்னு 10% மேல வாங்கினாங்கன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு சிவசங்கர் அவர்கள்?